பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே செந்தில் எப்படியாவது மீனாவுக்காக வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் நல்லபடியாக படித்து நம்ம மட்டும் பாஸ் ஆகிட்டா மீனா மாதிரியே நல்ல ஒரு வேலைக்கும் போயிடலாம். அவங்க அப்பா கிட்ட நம்ம சவால் விட்ட மாதிரியே மீனாவையும் அவங்க குடும்பத்தோட ஒன்று சேர்த்துடலாம். நானும் அந்த வீட்டுக்கு நல்ல ஒரு மருமகனாக இருக்கலாமே அப்படின்னு யோசனை பண்ணால் இங்கே படிக்க எனக்கு நேரமாக கிடைக்க மாட்டேங்குது. எப்பயுமே கடையில் வேலை இருக்கிறதுனால அப்பா ஏதாவது ஒரு வேலையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் மீனா கூட வெளியூருக்கு போனாலே ஏகப்பட்ட வேலையை கொடுத்து தான் அனுப்புவார். இப்போ கடையில் இருந்தால் சும்மாவா விடுவார்? வேலைக்கு மேலே வேலை வந்துக்கிட்டே இருக்குது. படிக்க நேரமும் இல்லை. எக்ஸாமுக்கு வேறு ஒரு டேட்டாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் படிக்காமல் எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆக முடியாது, வேலையும் கிடைக்காது, என்ன பண்ண அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு செந்தில். இங்கே செந்தில் ரொம்ப பொறுப்பாக மீனா கிட்ட, மீனா எக்ஸாமுக்கு டேட்டெல்லாம் போட்டுட்டாங்கன்னு உனக்கும் தெரியும்ல, நான் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், என்னென்ன சிலபஸ் எல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் நீயே எனக்கு எடுத்து தரியா? நான் நைட்டெல்லாம் படித்து எப்படியாவது எக்ஸாமில் பாஸ் ஆயிடணும் மீனா. எனக்காக இல்லைனாலும் உனக்காக நான் இதை செஞ்சு தானே ஆகணும். அப்போ தான் உன் வீட்லையும் என் வீட்லையும் எனக்கும் உனக்கும் மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மீனாவும் நான் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கேன், ஆனால் உங்களுக்கு படிக்க நேரமே இல்லையேங்க. கடையிலேருந்து வரவே ரொம்ப லேட் ஆயிடுது. சீக்கிரமாக வேற காலையில் எழுந்திரிச்சு கடைக்கு போயிடுறீங்க. அப்படி இருக்கும்போது முழு நேரமும் கடையில் இருக்கும்போது உங்களால் எப்படிங்க படிக்க முடியும்? வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்கலைன்னா அப்புறம் கடையில் எப்படி போய் வேலை பார்ப்பீங்க? அதனால் இதெல்லாம் வேண்டாம் செந்தில். எனக்காக இந்த முடிவெடுத்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போனால் என் அம்மா அப்பான்னு எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்க. நம்ம குடும்பம் எல்லாரும் ஒன்று சேர்ந்துடலான்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனாலும் நேரம் இல்லாத காரணத்தாலையும் உங்களால் படிக்க முடியாத காரணத்தாலையும் எப்படி செந்தில் நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆவீங்க? அதான் எனக்கும் ஒரே யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதுக்கு செந்தில், நீ என்னை பற்றி கவலைப்படாத, உனக்காக படிக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். அப்படியே நேரம் கிடைக்கலன்னா பேசாமல் அப்பா கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டிதான். நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிக்க போகிறேன், இனி கடைக்கெல்லாம் வர முடியாதுன்னு கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு எங்கள் அப்பா முன்னாடி கதிர் மாதிரியே நானும் பேசிட வேண்டிதான். வேற என்ன செய்கிறது மீனா அப்படின்னு கேட்க, உடனே மீனா சிரிச்சுக்கிட்டே, ஏது நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட கதிர் மாதிரியே ரொம்ப தைரியமாக எனக்காக போய் பேசிடுவீங்களா? நல்லா சொன்னீங்க போங்க. நீங்கள் அப்படி தைரியமாக போய் சொன்னாலும் மாமா அப்படியே உங்களை படிக்க விட்டுட்டு தான் மறுவேளை நீ கடைக்கு வரலனா இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு பெரிய பிரச்சனை பண்ணிடுவார். ஏற்கனவே உங்களுக்காக தான் நியூஸ் பேப்பர் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், மாதம் மாதம் பணத்தை நானும் கட்டிடுறேன்னு பாண்டியன் மாமா கிட்ட சொன்னதுக்கு அதை புரிஞ்சுக்காம என்னை நிற்க வச்சு எப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வெறும் நியூஸ் பேப்பருக்கே அந்த பேச்சு பேசின பாண்டியன் மாமா உங்களை மட்டும் என்ன சும்மாவை விட்டுருவாரு? நான் ஏதோ வெளியில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி தான் பாருங்களேன். அப்புறம் உங்கள் அப்பா பேசுகிற பேச்சை உங்களாலேயே காது கொடுத்து கேட்க முடியாது. அதனால் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் கதிர் தம்பி மாதிரி தைரியமாக பேச போகிறதும் இல்லை, நீங்கள் படித்து அங்கே வாழ்க்கையில் முன்னேற போகிறதும் இல்லை, கவர்மெண்ட் வேலையை வாங்க போகிறதும் இல்லை. எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுது. கதிர் தம்பி அவருக்காக பார்ட் டைம் வேலைக்குன்னு போகலனாலும் ராஜுக்காக பார்ட் டைம் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனால் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் உங்கள் அப்பாவை பார்த்தாலே பயப்படுற ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கெங்க தைரியமாக இந்த விஷயத்தை போய் சொல்ல போகிறீங்க? பேசாமல் நீங்கள் கடைக்கு கிளம்புங்க. படிக்கணுன்ற ஆசைலாம் உங்களுக்கு இருக்கவே கூடாதுங்க. அப்படியே நீங்கள் படித்து கை நிறைய சம்பாதிக்கிறதுக்காக வெளியில் வேலைக்கு போகணுன்னு சொன்னாலும் அதை பாண்டியன் மாமா நிறைவேற்ற விடவே மாட்டார். அதனால் உங்கள் வேலையை பாருங்கங்க, இதை பற்றிலாம் இனி பேச வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. ஆனாலும் மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன மாதிரியே அவரும் கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு வேலைக்கு போனால் நல்லா தான் இருக்கும். நானே இப்படி சொல்லிட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் பாண்டியன் மாமாவும் இதே தான் சொல்ல போகிறாரு. நானே முன்னாடி இப்படி சொல்லிட்டேன்னா பாண்டியன் மாமா கிட்ட நாங்கள் 2 பேரும் அவமானப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. அதனால தான் நான் செந்தில்கிட்ட மன வருத்தத்தோட இப்படி பேச வேண்டியதாக போச்சு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க மீனா. என்னதான் மீனா இப்படி பேசினாலும் மீனா மேலே செந்திலுக்கு ரொம்பவே பாசமும் அவங்க மேலே ரொம்பவே நம்பிக்கையும் இருக்கிறதுனால மீனா பேசின பேச்செல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த இந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் அப்பா முன்னாடி நான் அவமானப்பட்டு நிற்கணும், அப்பா என்னை ரொம்பவே திட்டிடுவார், அதுக்காக தான் மீனா இப்படிலாம் பேசிட்டு போகிறான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறனோ இல்லையோ, ஆனால் எக்ஸாமுக்கு நான் கண்ணும் கருத்துமாக படிக்க ஆரம்பிக்கணும். மீனாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு செந்தில். இங்கே ஹனிமூனுக்கு ரொம்ப சந்தோஷமாக சரவணன் கூட போயிருக்கிற மயில் சரவணன் கிட்ட, ஏங்க இப்போ மிச்ச பணம் உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது? நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் எனக்காக 1000 ரூபாய்க்கு நல்ல புது புடவையை பார்த்து வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அதனால் மிச்ச பணம் இருந்தால் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் துணியெல்லாம் வாங்கிட்டு கிளம்பலாமா அப்படின்னு சொல்ல, நீ சொன்ன மாதிரியே செய்யலாம் மயில், ஆனால் 4000மோ 3500 ரூபாயோ தான் இருக்குது. அதில் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் எப்படி துணி எடுக்கிறது? உன்னோட அம்மா அப்பா தங்கச்சின்னு அவங்களுக்கும் ஏதாவது வாங்க வேண்டாமா அப்படின்னு கேட்க, இருக்கிறத வச்சு நம்ம கொஞ்சமாக கம்மியாக ஏதாவது வாங்கிட்டு போகலாங்க. அப்படியே போனால் யாராவது நம்மளை மதிப்பாங்களா? மீனாவும் செந்தில் தம்பியும் சென்னைக்குன்னு போயிருந்தப்ப அவங்க நம்ம வீட்டுக்கு திரும்பி வரும்போது எல்லாருக்கும் எம்பிட்டு துணி வாங்கிட்டு வந்தாங்க. அதாங்க நாமளும் துணியெல்லாம் வாங்கிட்டு போனால் தான் நல்ல கெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மயில். உடனே சரவணன்,
மீனா எல்லாருக்கும் துணி வாங்கிட்டு வந்தானா அவ கவர்மெண்ட் வேலை பார்க்குறா, கை நிறைய சம்பாதிக்கிறா. என் தம்பி செந்தில் கிட்ட பணமே இல்லைனாலும் மீனா கிட்ட எப்பயுமே பணம் இருக்கும். அதனால அவங்க ஆடம்பரமாக எல்லாத்துக்கும் துணி வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் நான் அப்படி இல்லையே. என் சம்பள பணத்தை அப்படியே அப்பா கிட்ட கொடுத்துருவேன். அப்பா வேற நம்ம வெளியூர் போகிறோன்னு 5000 ரூபா பணம் கொடுத்தாங்க. அங்கே இங்கேன்னு ஊர் சுத்த போனதில் ஏதோ கொஞ்சம் பணம் செலவாயிருச்சு. உனக்குன்னு அழகான saree வாங்கிட்டு வந்தேன்ல, அதுலேயே 1000 ரூபா செலவாயிருச்சு. அதான் மயிலு, ஏதோ என்கிட்ட கம்மியாக பணம் இருக்கிறதுனால வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் அம்புட்டு துணியவும் எப்படி வாங்கிட்டு போகிறதுன்னு தான் ஒரே யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். அதுக்கு மயிலு, அதுக்கு தான் மாமா சொன்னேன், உங்கள் சம்பள பணத்தை மாமா கிட்ட கொடுக்காதீங்க, கொஞ்சம் பணத்தை என்கிட்ட கொடுத்து வைங்கன்னு. நீங்கள் என் பேச்சை கேட்கல. இப்போ பணம் இல்லைன்னு சொன்னால் வீட்டுக்கு அப்படியே எதுவும் வாங்காமல் போனால் யாராவது மதிப்பாங்களா? நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் கண்டிப்பாக வாங்கிட்டு தான் போகணும். ஏன்னா அரசி மாதிரியே என் தங்கச்சியும் காலேஜுக்கு போய் படிக்கிறா. இங்கே இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்குன்னு எதுவும் வாங்காமல் போனால் உங்கள் தங்கச்சியும் என் தங்கச்சியும் என்ன நினைப்பாங்க? காலேஜுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு நல்ல அழகான துணி வாங்கிட்டு போய் கொடுத்தா நம்மளை பற்றி நல்லபடியாக நினைப்பாங்கல்ல, நல்லா யோசிப்பாங்கல்ல. பரவாயில்ல, வெளியூர் போன அண்ணனும் அண்ணையும் எங்களை மறக்காம துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களேன்னு அரசு எவ்வளோ பெருமையாக நினைப்பா. அதே மாதிரி என் தங்கச்சியும் சந்தோஷப்படுவாள்ல. அதுக்காக தான் மாமா, பணமே இல்லைனாலும் பரவாயில்ல, இருக்கிற பணத்தை வச்சு எல்லாருக்கும் கண்டிப்பாக துணி வாங்கிட்டு போயே ஆகணும் அப்படின்னு ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க மயிலு. இதை பார்த்த சரவணன், சரி சரி மறுபடியும் கோவப்பட ஆரம்பிச்சிடாத, அதான் நீ சொல்லிட்டியே, ஏதோ நம்மக்கிட்ட இருக்க பணத்தை வச்சு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே முடிஞ்ச அளவு துணியை வாங்கிட்டு போவோம், சரியா மயிலு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி அங்கே வெளியில் சாப்பிட போகிறாங்க. அதுக்கப்புறம் மயிலு சொன்ன மாதிரியே சரவணனும் மயிலும் ஒன்று சேர்ந்து வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ஒவ்வொரு துணியாக அழகாக எடுத்துக்கிட்டே இருக்க இங்கே மயிலு, மீனராஜுக்கு ஏதாவது வாங்கணுமே, நம்மள அவங்களுக்கு 2 பேத்துக்கும் சுத்தமாக பிடிக்காது, நம்மக்கிட்ட அவங்க 2 பேரும் பேசவே மாட்டாங்க, அதனால ரொம்ப கம்மி பணத்துக்கே ஏதாவது ஒரு துணியை வாங்கிட்டு போவோம். அந்த மீனா சம்பாதிக்கிற திமிர்லையும் பணம் இருக்கிற தலகணத்துலையும் எனக்கு சென்னைக்கு போயிட்டு வரும்போதே 1000 ரூபாய்க்கு ஒரு சாரியை வாங்கிட்டு வந்து கொடுத்தா. ஆனால் நான் அப்படி யோசிக்க முடியுமா? என்கிட்ட அம்பிட்டு பணமும் இல்லை, அவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்கவும் பிடிக்காது. அதனால மீனாவுக்கு ஏதோ 200 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ ஒரு சாரியை பார்த்து வாங்கிட்டு போய் கொடுப்போம். ஆனால் சொல்லி கொடுக்கும்போது இதுவும் 1000 ரூபான்னு சொன்னால் அவங்க என்ன நம்பாமலா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி மீனா ராஜிக்கு மற்றவங்களுக்கு எடுக்கிற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கோவத்தில் இருக்கிற தங்கமயில், மீனா ராஜி எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு ரொம்ப கம்மியான விலையிலேயே அவங்களுக்கு துணியெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சரவணன், என்ன மயில் அங்கே போய் அந்த துணியை எடுத்துட்டு இருக்க, கொஞ்சம் விலை ஜாஸ்தியாகவே எடு, நல்ல மீனாவும் ராஜே படித்த பிள்ளைங்க, இப்படிப்பட்ட துணியெல்லாம் அவங்க உடுத்துவாங்களா? அதனால விலை கூடினாலும் பரவாயில்ல, நல்ல துணியாகவே கொண்டு போய் கொடுத்தா தானே உன்னை மதிப்பாங்க அப்படின்னு சொல்ல, வேண்டாங்க, நான் என்னதான் நல்ல துணியை வாங்கிட்டு போய் கொடுத்தாலும் மீனாவும் ராஜியும் என்னை பக்கத்துலேயே வரவிட மாட்டாங்க, என்கிட்ட பேசவும் மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் 2 பேரும் ஒன்று சேர்ந்து என்னையே குறை பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கு நான் இப்படி தான் துணி எடுப்பேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க யார் யாருக்கு எப்படி துணி எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு தெரியாதா என்ன? மாமாவுக்கும் அத்தைக்கும் நான் எடுக்க போகிற துணியை பார்த்தா அவங்க அசந்து போயிடுவாங்க. மற்ற யாருக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து துணியெல்லாம் எடுக்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா தங்கச்சின்னு எல்லாருக்கும் நல்ல விலை கூடின துணியை எடுத்துடுறாங்க. ஆனால் மீனாவுக்கும் ராஜுக்கும் ரொம்ப விலை குறைவான துணியை எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த துணியை கொண்டு போய் கொடுக்கும்போது மீனா ராஜுக்கிட்டேயும் ரொம்ப பாசமாக பேசுகிற மாதிரி நடிச்சுட்டு, இந்த துணி ரொம்ப விலை கூடின துணி, உங்களுக்காகவே பார்த்து பார்த்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பொய் சொல்லி கொடுத்தா அவங்க என்ன கண்டுபிடிக்கவா போகிறாங்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின எல்லா துணியும் தன்னுடைய ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க தங்கமயில். ஹோட்டல் ரூமுக்கு வந்த சரவணன் ரொம்ப சந்தோஷமாக மயிலுக்கிட்ட, பரவாயில்லையே மயில், நீயும் நல்லா பொறுப்பாகவும் நல்லா பொறுமையாகவும் எல்லா துணியவும் எல்லாருக்கும் வாங்கிட்டியே, நம்மக்கிட்ட இருந்த பணமும் மிச்சமாயிருக்கு, போக்குவரத்து செலவுக்கு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இருந்த பணத்துக்குள்ளே இவ்வளோ பேருக்கு துணி எடுத்துட்டியே, நான் நம்பவே இல்லை. இந்த பணத்தை வச்சு எப்படி துணி எடுக்க போகிறோமோன்னு இங்கேருந்து கிளம்பும் போதே பயந்துக்கிட்டே வந்தேன். பரவாயில்ல மயில், நல்லா அழகாக துணி எடுத்திருக்க அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே மயில், அதுக்கு மயிலும், பார்த்தீங்களா மாமா, நான் எவ்வளோ பண விஷயத்தில் பொறுப்பாக இருக்கேன்னு, அதனால தான் உங்கள் சம்பள பணத்தை கூட என்கிட்ட கொடுத்து வைங்க, பொறுப்பாக பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏதோ இந்த ஹோட்டல் ரூமுக்கு நான் நிறைய பணம் செலவு பண்ணிட்டேன்னு என் மேலே கோவமாக இருந்தீங்க, எனக்கு பொறுப்பே இல்லைன்னா நீங்கள் நினச்சிருப்பீங்க. சரியாக விசாரிக்காம தாமாம் அப்படி பண்ணிட்டேன். ஆனால் பண விஷயத்தில் நான் ரொம்ப கராராக இருப்பேன், நான் ரொம்ப பொறுப்பாக இருப்பேன் மாமா அப்படின்னு அவங்கள புகழ்ந்து பேசிக்கிறாங்க மயில். உடனே சரவணன், நீ நல்லா படித்த பிள்ளை, வீட்லேயும் பொறுப்பாக தான் இருக்க, பண விஷயத்தில் பொறுப்பாக இருக்க மாட்டியா மயில், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மயிலோட ஃப்ரெண்டு மயிலை பார்க்கறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போய் நிற்கிறாங்க. இங்கே பாக்கியம் மயிலோட ஃப்ரெண்டை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக, வாமா வா வா, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, மயில் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது உங்களெல்லாம் ஒன்றா பார்த்தது, ஆமாம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, எந்த ஊரில் இருக்க,
என்ன கல்யாணம்லாம் ஆயிடுச்சாம்மா? ஆமா உனக்கு எத்தனை பசங்க அப்படின்னு வந்த மயிலோட ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப சந்தோஷமா பாக்கியம் பேசிட்டு இருக்க. உடனே மயிலோட ஃப்ரெண்டும், நான் மயிலை பார்க்க தான் வந்தேன், பக்கத்தூர்ல தான் இருக்கேன், மயிலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, என்ன ஒரு வார்த்தை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாக்கியம், ஆமாம்மா மயிலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நல்ல பெரிய இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், மாப்பிள்ளையும் நல்ல இடத்துல வேலை பார்க்குறாரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு, மயில் இப்போ ஹனிமூனுக்காக வெளியூருக்கெல்லாம் போயிருக்காமா. ஏதோ நீயாவது 10ஆம் கிளாஸ் படித்து +2 பாஸ் ஆகிட்டு வெளியில் காலேஜ்லாம் போய் படித்த, ஆனால் மயில் 10க்கு மேலே படிக்க முடியாமல் +2 ஃபெயில் ஆகிட்டு வீட்டிலையே வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா. அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு, அதுதான் பெரிய சந்தோஷமே அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அப்படியா, ஆமாம் எங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, எந்த ஊர்லன்னு சொல்ல, இங்கே பாண்டியன் குடும்பம் தெரியாதா உங்களுக்கு, அதான் பெரிய பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடையே வச்சுருக்காங்களே, அந்த வீட்டு மூத்த மருமகளாக தாம்மா இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, பரவாயில்லையே அவங்க கடை எங்களுக்கு தெரியாதா என்ன, பரவாயில்ல மயிலுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு நல்ல குடும்பத்தின் மூலமாக தான் கிடச்சிருக்கு, நல்ல குடும்பத்தில் தான் மயில் வாக்கப்பட்டு போயிருக்கா. ஆனால் மயில் எப்போ ஊர்லேருந்து வரா, அவள் வந்த உடனே சொன்னா, நான் போய் மயிலை கண்டிப்பாக பார்க்கணும் பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ரொம்ப வருஷமாச்சு மயிலை பார்த்து அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே பாக்கியம், நாளைக்கே என் பொண்ணு ஊருக்கு வராமா, 3 நாளுக்கு தான் போயிருந்தா, அங்கே எல்லா பொருளும் வாங்கிட்டாலாம், நல்லா ஊர் சுற்றி பார்த்துட்டாலாம், நல்லா 2 பேரும் சந்தோஷமாக இருந்திருக்காங்க போல், 3 நாள் கழிச்சு இப்போ ஊருக்கும் வராங்க, நாளைக்கு நீ போய் சம்மந்தி வீட்டில் பார்த்தா என் பொண்ணு வந்திருப்பா, அவகிட்ட நீ பேசலாம். சொந்தக்காரங்கன்னு யாரும் பெருசாக மயிலை போய் பார்க்க போகிறதும் இல்லை, அப்பப்போ நானும் என் வீட்டுக்காரரும் தான் போவோம், நீ போய் மயிலை பார்க்க போனால் மயிலை உன்னை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாமா அப்படின்னு மயிலோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, இங்கே மயிலோட ஃப்ரெண்டும் சரிம்மா நான் முடிஞ்சால் நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்தோட வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே மயிலும் சரவணனும் நல்லா ஜாலியாக அவங்க அங்கே வெளியூருக்கு போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு அவங்க நினச்ச மாதிரியே எல்லா இடத்துக்கும் போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு எடுத்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் துணியெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. மயில் வீட்டுக்கு வந்த கையோட அவங்க வாங்கிட்டு வந்த துணி எல்லாத்தையுமே வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் எடுத்து கொடுக்க, இதை பார்த்து பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லைய மயில், நான் கொடுத்தது வெறும் 5000 ரூபா தான், அதில் ஊர் சுற்றி பார்த்தது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து செலவுன்னு மீதி இருந்த பணத்தில் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் துணி வாங்கிட்டு வந்திருக்கேம்மா, நல்ல பொறுப்பான பொண்ணாக தான் என் பையனுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எப்பயும் போல் மயிலை ரொம்ப பெருமையாக பாராட்டி பேச, அதுக்குடனே மீனா, என்னம்மாம்மா எங்களுக்கும் தான் நீங்கள் வெறும் 1000 ரூபா கொடுத்தீங்க, அதில் நான் துணியெல்லாம் வாங்கிட்டு வரலையா என்ன, அப்போ என்னை பற்றியும் சரவணனை பற்றியும் இப்படி நீங்கள் புகழ்ந்து பேசவே இல்லை, ஆனால் மயிலக்கா வாங்கிட்டு வந்த கொடுத்த துணின்னு உடனே எப்படிலாம் பேசுகிறீங்க மாமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாண்டியன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா மீனா, எனக்கு எல்லாரும் சமந்தான், மயிலை ஒரு மாதிரியும் மீனா ராஜியை ஒரு மாதிரியும் நான் பார்க்கவே மாட்டேன், இங்கே எல்லாருமே என்னோட சொந்த பொண்ணு மாதிரி தான்ப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு மீனா சரிமாமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிறாங்க. இங்கே கோமதி பாண்டியன் கிட்ட, பார்த்தீங்களாங்க மயிலும் சரவணனும் வெளியூரில் போய் சுற்றி பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த ஊர்லேருந்து எம்புட்டு அழகான துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு, நீங்கள் கூட இம்புட்டு பணம் கொடுத்து எனக்கு துணியெல்லாம் நல்லா வாங்கி கொடுத்ததே இல்லை, நீங்கள் எனக்கு எடுத்து தராத கலரில் துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா, மயில் இருந்தாலும் சூப்பர் தான், பார்த்து பார்த்து எல்லாருக்கும் எவ்வளோ அழகாக துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா, ஏ மீனா உன் துணியெல்லாம் காமி அப்படின்னு சொல்லி மீனா ராஜிக்கு வாங்கிட்டு வந்த துணியெல்லாம் இங்கே கோமதி கையில் வாங்கி பார்த்துட்டு இருக்கும்போது உடனே அங்கே போன மயில், ஏற்கனவே ரொம்ப கம்மி விலையில வாங்கிட்டு வந்திருக்கோம் மீனா ராஜுக்கும் இந்த துணி எல்லாத்தையும், இதை பார்த்து இவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அங்கே போன மயில், அத்தை மீனாவுக்கும் ராஜுக்கும் பார்த்து பார்த்து ரொம்ப நேரமாக நல்ல விலை கூடின துணியாக வாங்கினேன், இந்த துணி அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு பார்த்து பார்த்து எடுத்தேன் தெரியுமா, எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல மீனா ராஜுக்கு நல்ல விலை கூடின துணியை தான் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டு தேடி பிடிச்சி இந்த துணியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மீனா, பரவாயில்ல மயிலக்கா, விலை குறைவான துணி நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் நான் சந்தோஷமாக வாங்கிப்பேன், ஏன்னா முதல்ல நீங்கள் எனக்காக வாங்கி கொடுக்குற துணியாச்சே, நான் வேண்டான்னு சொல்வேனா, இந்த துணியை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. உடனே மயில், நாம் பொய் சொன்னால் யாராவது நம்பாமல் இருப்பாங்களா என்ன, எப்படியோ பொய் சொல்லி சமாளிச்சாச்சு, இந்த துணியும் நல்ல விலை கூடின துணின்னு நம்பி இந்த மீனாவும் எடுத்துகிட்டு போயிட்டா, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் கிச்சனில் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் இங்கே மயிலுக்கு ஒரு ஃபோன் வருது. இங்கே மயில், என்னது இது, இந்த நம்பர் புது நம்பராக இருக்கே, ஒன்று எங்கள் அம்மா கால் பண்ணுவாங்க, இல்லைன்னா சரவணன் மாமா கால் பண்ணுவார், ஆனால் இந்த புது நம்பராக இருக்குது, யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னே தெரியலையே, சரி எடுத்து பார்ப்போம் யாருன்னு தான் கேட்போம் அப்படின்னு யோசனை பண்ண மயில் ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. இங்கே மயில் ஃபோனை அட்டன் பண்ண உடனே, ஆமாம் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்க, மயிலோட ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷமாக மயிலுக்கிட்ட, என்னடி மயில் என்னையே மறந்துட்டியா, என் குரல் கூடவா உனக்கு ஞாபகம் இல்லை, நான் உன்னோட ஃப்ரெண்டுடி அப்படின்னு அவங்களோட பேரை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. உடனே மயில் ரொம்ப சந்தோஷமாக, எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து உன்கிட்ட பேசி, இப்போ தான் உனக்கு நேரம் கிடச்சிதா எனக்கு ஃபோன் பண்ணி பேசணுன்னு, நீ ஏதோ வெளியூர் போயிட்ட அப்படின்னு சொன்னாங்க, அங்கே இங்கேன்னு விசாரித்தேன், உன் ஃபோன் நம்பரும் எனக்கு கிடைக்கல, அதான் உன்னை தொடர்பு கொள்ளவே முடியல, ஆனால் பரவாயில்ல
எப்படி என் நம்பர் உனக்கு கிடச்சிச்சின்னு சொல்ல, நேற்று தான் உன்னை பார்க்க ஆசைப்பட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வந்தேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னே உங்கள் அம்மா தான் சொன்னாங்க. உன்னை பார்க்க வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஆமாம், நீ ஊருக்கு வந்துட்டியா? ஏதோ ஹனிமூனுக்கு வெளியூர் போயிருக்கிறதா உங்கள் அம்மா வேற சொன்னாங்க. அதாண்டி கேட்குறேன்னு சொல்ல, அட நான் இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். நீ எப்போ வேணாலும் வந்தாலும் என்னை பார்க்கலாம். நான் எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீ வந்தேன்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டேயும் உன்னை அறிமுகப்படுத்துவேன். ஏற்கனவே சொந்தக்காரங்கன்னு யாரும் என்னை பார்க்க வரதே இல்லைன்னு எங்கள் அத்தை அடிக்கடி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீயாவது என்னை பார்க்க வாயேன், எனக்கும் உன்னை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மயில். இங்கே மயிலோட ஃப்ரெண்டு, நாளைக்கு உன்னை பார்க்க வரேன். இன்றைக்கி ரொம்ப நேரமாச்சுல, அதனால் கண்டிப்பாக உன்னை நாளைக்கு வந்து நான் பார்க்குறேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்களையும் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, மயில் இது கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் தன்னுடைய ஃப்ரெண்டு வரதா இந்த விஷயத்த கோமதி கிட்ட மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்டு சரவணனும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல மயில், உன் கூட படித்த உன் ஃப்ரெண்டு வராங்களா? எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு. ஆமாம், எப்போ வராங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாளைக்கு வராளாங்க. நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா எப்படிங்க என் ஃப்ரெண்டை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை அவங்க வரும்போது நான் கண்டிப்பாக உன் கூட தான் இருப்பேன், போதுமா அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். அடுத்த நாள் மயிலை பார்க்கறதுக்காக மயிலோட ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டோட வீட்டுக்காரருன்னு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. இங்கே பாண்டியன் அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, மயிலோட சொந்தக்காரங்கன்னு பெருசாக யாருமே வந்து பார்க்க வரலனாலும் மயிலோட கூட படித்த ஃப்ரெண்டாவது மயிலை பார்க்க வராங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. இங்கே மயில் அவங்களோட ஃப்ரெண்டை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா, ஏண்டி இவ்வளோ நாள் கழித்து பார்க்குறோம் பாரு, 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது உன்னை பார்த்தது, அப்புறம் நீ எங்கேயோ போயிட்ட, நான் எப்படியோ படிக்காமல் இங்கேயே இருந்துட்டேன் அப்படின்னு அவங்கக்குள்ள ஒவ்வொரு விஷயத்தையுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மயில் ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் உள்ள எல்லாரையுமே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அறிமுகப்படுத்த, அவங்க ஃப்ரெண்டும் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பாண்டியன் மயிலோட ஃப்ரெண்டுக்கிட்ட, ஆமாப்பா நீ என்ன படிச்சிருக்க, இப்போ எதுவும் வேலை எதுவும் பார்க்குறியாப்பா, உனக்கு எத்தனை பசங்க அப்படின்னு கேட்க, உடனே மயிலோட ஃப்ரெண்டு, என்ன மயில், என்னை பற்றி உன் மாமனார்கிட்டையும் வீட்டில் உள்ளவங்ககிட்டையும் எதுவுமே சொல்லவே இல்லையா? சரி மயில், உன்னை பற்றியும் என்னை பற்றியும் எல்லாருக்கிட்டையும் நானே சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக மயிலோட ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த கோமதி மயிலோட ஃப்ரெண்டுக்கு ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது இங்கே பாண்டியன் உடனே, ஆமாப்பா +2க்கு அப்புறம் நீ எந்த காலேஜ் படித்த, மயில் எந்த காலேஜ் படித்தா அப்படின்னு கேட்க, அதுக்கு உடனே மயிலோட ஃப்ரெண்டு, நான் காலேஜ் படித்தேன், ஆனால் மயில் காலேஜுக்குன்னு எங்கேயும் போகலையே, ஏன் உங்கள் மருமகளை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவள் தான் +2 ஃபெயில் ஆச்சே, அவள் எப்படி மேற்கொண்டு படிக்க முடியும்? நான் படித்து முடித்த உடனே காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. மேற்கொண்டு நான் எதுவும் பெருசாக படிக்கல. ஆனால் மயில் +2 முடிச்சுட்டு சீக்கிரமாக அவளுக்கு கல்யாணம் ஆயிரும்னு பார்த்தேன். அவள் ஃபெயில் ஆனதால் வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. அதனால தான் இப்போ உங்கள் வீட்டில் எல்லா வேலையும் ரொம்ப அழகாக செஞ்சிட்ருக்கா மயில். அவள் காலேஜுக்குன்னு எங்கேயும் போகலை, நான் மட்டும்தான் காலேஜ் படித்தேன். ஏன் மயில் காலேஜுக்கு போகாத விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு மயில் சரவணனோட கல்யாணத்துக்கு பாக்கியமும் மயிலும் எக்கச்சக்கமான பொய்களை சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் தெரியாத மயிலோட ஃப்ரெண்டு இங்கே பாண்டியனோட வீட்டுக்கு வந்து மயிலை பார்க்க வந்தது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு உண்மைகளையும் அடுக்கடுக்காக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்ல இதெல்லாம் கேட்டு பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாண்டியன் உடனே, என்னப்பா மயில், நீ காலேஜில் MA இங்கிலீஷ் வரைக்கும் படிச்சிருக்கதா உங்கள் அம்மா சொன்னாங்களே, ஆனால் உன் ஃப்ரெண்ட் என்னவோ நீ +2 ஃபெயிலுன்னு சொல்லிட்டு இருக்கா, இதில் எதுப்பா உண்மை? நீயும் மீனா ராஜி மாதிரியே நல்லா படித்த பிள்ளைன்னு நினச்சி தானப்பா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் உன் ஃப்ரெண்டு பேசுகிறதெல்லாம் பார்த்தா நீ படிக்காதவ போலையே, ஏதோ பெரிய பெரிய காலேஜிலலாம் படித்து அம்புட்டு மார்க் வாங்கியிருக்கேன்னு நீ பேசுனது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாவும் ரொம்பவே புகழ்ந்து பேசினாங்களே, அதை நம்பி தானே இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனால் உன் ஃப்ரெண்டு சொல்கிறதெல்லாம் பார்த்தா உன் மேலே இருந்த நம்பிக்கையே இல்லாமல் போச்சுப்பா, இதில் எதுதான் உண்மை, நீயாவது வாய் திறந்து சொல்லு அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கோவமாக கேட்க, உடனே கோமதி, என்னங்க இதில் கேட்க என்ன இருக்குது, அதான் மயிலோட ஃப்ரெண்டே வந்து ஒத்துக்கிட்டாங்களே, இங்கே மயில் வெறும் 10th தான் பாஸ் ஆயிருக்கா, +2 ஃபெயில் ஆகிட்டான்னு, இதுக்கு மேலே கேட்க என்னங்க இருக்குது? ஏண்டி மயில், நீ இந்த உண்மையை மறைச்சது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாவும் எங்ககிட்ட பொய் சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு கேட்க, இங்கே மயில் ரொம்பவே பதறி போயிடுறாங்க. என் ஃப்ரெண்டு இத்தனை வருஷம் கழிச்சு என்னை பார்க்க வந்திருக்காளேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் என்னை பற்றின உண்மையை இப்படி எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நான் +2 ஃபெயிலுன்ற உண்மை மாமாவுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்துடுச்சு. நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு திருன்னு முழிக்க, அந்த சமயம் வேலையிலேருந்து வந்த மீனா, என்ன மயிலக்கா உங்கள் ஃப்ரெண்டு வரதா சொன்னீங்களே, இவங்க தான் உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி மீனா அவங்கள பார்க்க, மீனாக்கு அப்போ தான் தெரியுது மயிலக்காவோட ஃப்ரெண்டு நம்ம தூரத்து சொந்தமாச்சே, இவங்களை எனக்கு நல்லாவே தெரியுமே. சரவணன் மாமாவை விட இவங்க ரொம்ப பெரியவங்களாச்சே, 3-4 வயசுக்கு பெரியவங்கன்னு தானே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது மயிலக்காவும் இவங்களும் ஒன்றா ஒரே கிளாஸில் 10வது வரைக்கும் படிச்சிருக்காங்கன்னா அப்போ மயிலக்காவுக்கும் வயசு அதிகமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ வயசு கம்மியாக சொல்லி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு நினச்ச மீனா உடனே மயிலோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா,
நீங்கள் எனக்கு தூரத்து சொந்தம், உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். நான் அம்மா அப்பாவை கூட உங்கள் கல்யாணத்துக்குலாம் வந்திருக்கேன், என்ன தெரியுதா அப்படின்னு கேட்க மயிலோட ஃப்ரெண்டும் மீனாவும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் மீனாக்கு தெரியுது, மயிலக்கா பொய் சொல்லி குடும்பத்தில் உள்ளவங்கள ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. மயிலக்காவுக்கு ரொம்பவே வயசு அதிகம். கண்டிப்பாக மயிலக்கா கிட்ட இந்த விஷயத்த கேட்டே ஆகணும் அப்படின்னு நினச்ச மீனா எல்லாரும் முன்னாடியும் மயிலுக்கிட்ட கேட்டுறாங்க. என்ன மயிலக்கா நீங்கள், உங்களுக்கு ரொம்ப வயசு அதிகம்னு நினைக்கிறேன், இந்த உண்மையை நீங்கள் எதுக்கு சொல்லலை அப்படின்னு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மீனா அப்படின்னு பொய் சொல்கிறாங்க. இல்லையே, இவங்களை எனக்கு நல்லாவே தெரியும், இவங்க சரவணன் மாமாவை விட 2-3 வயசு அதிகமாக உள்ளவங்க. அப்போ உங்களுக்கும் வயசு அதிகம் தானே, எதுக்காக உங்கள் உண்மையான வயசை மறைச்சி நீங்கள் சரவணன் மாமாவை விட சின்ன பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு மீனா கேட்க, இங்கே மயில் பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. இதை கேட்ட பாண்டியன், என்னம்மா மயில், நீ இவ்வளோ பொய்களை சொல்லி தான் இந்த கல்யாணத்தையே பண்ணியிருக்கீங்களா? உன் அம்மாவும் நீயும் அடுக்கடுக்கான பொய்களை இப்படி இந்த உண்மையெல்லாம் மறைச்சிருக்கீங்களே, ஏமா இப்படி செஞ்சீங்க? ஆமாம், சரவணனை விட நீ 2-3 வயசு மூத்த பொண்ணா? இந்த விஷயத்த கூடவா மறைப்பீங்க? இந்த கல்யாணத்துக்காக அடுக்கடுக்கான பொய்களை சொல்லியிருக்கீங்க போலயே. உன்னையும் உன் அம்மாவையும் நம்பினது பாரு, அதனால தான் நாங்கள் இந்த நிலமையில வந்து நிற்கிறோம். பாத்தியா கோமதி, மயில் அவள் வயசை மறைச்சது மட்டும் இல்லாமல் வெறும் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கா, +2 ஃபெயிலாம். மேற்கொண்டு நம்ம பசங்க மாதிரி எந்த பெரிய படிப்பும் படிக்கல. ஆனால் மயில் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கதா அவங்க அம்மா என்னம்மா பேசினாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி வர சொல்லணும். அவங்க வந்ததுக்கு அப்புறமா எதுக்காக இம்புட்டு போய் சொன்னாங்கன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு பாண்டியன் கோவமா சொல்ல மயில் அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே மீனா மயிலோட ஃப்ரெண்டு கிட்ட, பாத்தீங்களா உங்கள் ஃப்ரெண்டு எவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்கன்னு, இவங்கள நம்பி இவங்கள பார்க்கறதுக்காக இம்புட்டு தூரம் வந்தீங்களா? அவங்க நிறைய பொய் சொல்லி எங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இங்கே பெரிய பிரச்சனையே வரப்போகுது. நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி மயிலோட ஃப்ரெண்டை மீனா பேசி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. இங்கே மயில் ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. ஏற்கனவே என் ஃப்ரெண்டு என்னை பற்றின உண்மையை சொல்லிட்டா, நான் படிக்கலைன்ற உண்மையை அவள் சொல்லிட்டான்னு பார்த்தா, அதுக்குள்ளே மீனா வேலையிலேருந்து வந்து நான் வேற என் வீட்டுக்காரரோட 2-3 வயசு மூத்த பொண்ணுன்ற உண்மையை வேற கண்டுபிடிச்சி எல்லாருக்கிட்டே சொல்லிட்டாலே, இப்போ நான் என்ன பண்ணுறது? இங்கே பாண்டியன் மாமா வேற உடனே என் அம்மாவும் அப்பாவும் இங்கே வந்தே ஆகணும்னு ரொம்ப அடம்பிடிக்கிறாங்களே. நான் ஹனிமூன்லேருந்து வந்த விஷயம் தெரிஞ்சு சந்தோஷமாக எங்கள் அம்மா என்னை வந்து பார்ப்பாங்கன்னு பார்த்தா, என் ஃப்ரெண்டு வந்து என்னை பற்றின உண்மையெல்லாம் சொல்லி இப்போ எங்கள் அம்மா அப்பா வந்தால் இங்கே பெரிய பிரச்சனையாயிருமே. என் வீட்டுக்காரருக்கு நான் இப்படிப்பட்ட உண்மைகளை மறைச்சிட்டேன்னு தெரிய வந்தா என் கூட வாழவே மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்துருவாரே. இந்த மீனா வேற உண்மையெல்லாம் போட்டு உடச்சிட்டா. நான் வசமாக மாட்டிக்கிட்டேன், என்ன சொல்லி சமாளிக்கணும்னு தெரியல. இங்கே பாண்டியன் மாமாவும் கோமதியத்தையும் என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. உண்மை தெரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்காரர் இன்னும் என்ன பிரச்சனை பண்ணி கோவப்பட போறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க மயில். இங்கே பாக்கியத்துக்கு இந்த விஷயத்த உடனே கால் பண்ணி சொல்கிறாங்க மயில். இதை கேட்ட பாக்கியம் ரொம்பவே பதறி போயிடுறாங்க. என்னடி மயில், உன் ஃப்ரெண்டு ஏதோ சந்தோஷமாக உன்னை பார்க்க வராளேன்னு தான் உன் வீட்டு நம்பரையும் உன் ஃபோன் நம்பரையும் கொடுத்தேன். ஆனால் அவள் வர்றதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரியாமல் போச்சே, இல்லைனா அவளை வரவிட்டிருக்க மாட்டேனே மயில். இப்படி நீ வசமாக மாட்டிக்கிட்டியே, அவள் வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டாலோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காங்க பாக்கியம். இங்கே மயில் அழுதுகிட்டே, எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுமா, நீ முதல்ல கிளம்பி வா, இல்லைனா பாண்டியன் மாமா என்ன செய்வார்னே தெரியாது. ஏதோ ஃப்ரெண்டு வந்திருக்காளேன்னு கொஞ்ச நேரம் சந்தோஷத்தில் இருந்தேன், எல்லா உண்மையும் சொல்லிட்டாமா, வேற வழியே இல்லை. நீ வந்தா மட்டும்தான் இவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்த முடியும். எனக்கே என்ன பண்ணன்னு தெரியலமா அப்படின்னு பயத்தில் நடுங்கி போய் நிற்கிறாங்க மயில். இங்கே மீனா பாண்டியன் கிட்ட, பாத்தீங்களா மாமா, என்னவோ நானே தேடி கண்டுபிடிச்சி சரவணனுக்காக மயிலை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், 2 பேரும் ரொம்ப பொறுப்பானவங்கன்னு சொன்னீங்களே, எங்களை விட அவங்க எந்த விதத்துலையும் ரொம்ப வசதியெல்லாம் கிடையாது. உங்கள் பேச்சை மீறி நாங்கள் விருப்பப்பட்ட கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோமே தவிர்த்து இது வரைக்கும் நாங்கள் உங்களை ஏமாற்றவும் இல்லை, அவமானப்படுத்தவும் இல்லை. ஆனால் மயிலக்கா வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லி கொடுத்து எங்களை ஒவ்வொன்றா போட்டு கொடுத்து அதில் நல்லா சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அவங்கள பற்றின உண்மையை உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாங்க பார்த்தீங்களா. இப்படிப்பட்ட மயிலக்காவை தான் நீங்கள் இத்தனை நாள் நம்பி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தீங்க. இப்போயாவது மயிலக்காவோட உண்மையான குணம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதில் மயிலக்காவோட தப்பு மட்டும் இல்லை, அவங்களோட குடும்பமே சேர்ந்து நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. இன்னும் என்னென்ன பொய்யெல்லாம் மறைச்சிருக்காங்களோ தெரியல மாமா. அவங்க வந்த உடனே நீங்கள் கேட்குற கேள்வியில தான் எல்லா உண்மையும் வெளியில் வந்தே ஆகணும் அப்படின்னு மீனா சொல்ல, இதை கேட்ட பாண்டியன், எனக்கும் ரொம்ப கோவமாக தான்ப்பா இருக்குது. இப்படி பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துவாங்க நானும் எதிர்பார்க்கவே இல்லை. மயிலோட அம்மாவும் அப்பாவும் வரட்டும், அப்புறம் இருக்குது. நம்ம குடும்பத்தையே ஏமாத்தின மயில் இனி இந்த வீட்டோட மருமகளாக இருக்க தகுதியே இல்லாதவ. அதனால் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்கன்னு மயிலோட அப்பா அம்மா கிட்ட சொன்னாதான் நம்மளை ஏமாத்தின அவங்களுக்கு அது ஒரு நல்ல பாடமாக இருக்கும் அப்படின்னு பாண்டியன் தன்னுடைய முடிவை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்ல, இதை கேட்ட மயில் ரொம்பவே பயந்து போய் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க.